சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணலாம். ரொம்ப டைம் ஆயிடுச்சுன்னா அப்புறம் வீட்டுக்கு போக லேட் ஆயிடும்ல, அப்புறம் அம்மா திட்டுவாங்கல்ல. இரு மின்னு, நான் சின்னோட அக்காவை கூட்டிட்டு வர சொல்லியிருக்கேன். அவங்க வந்தோடனே நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஹே சின்னு, நீ அக்கா கிட்ட சொன்னியா நாங்க கூட்டிட்டு வர சொன்னோம்ல? அவங்கள இன்னும் காணோமே. ஏய் ஸ்வீட்டி, கொஞ்சம் வெயிட் பண்ணு ஸ்வீட்டி. நான் போய் அக்காட்ட சொல்லிட்டு தான் வந்தேன். அக்கா கிச்சன்ல அம்மாக்கு ஏதோ ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. நீ முன்னாடியே போடா, நான் வந்துடுறேன்னு தான் சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு இருப்பாங்க. இப்போ வந்துடுவாங்க பாரு. இரு ஸ்வீட்டி, சின்ன அண்ணா தான் சொல்றாங்கல்ல, நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கலாமே. அக்காவும் வரட்டும், அப்பதான் சூப்பரா இருக்கும். கைஸ் கைஸ், இங்க பாருங்க, அக்கா வர்றாங்க. அக்கா வாங்க, அக்கா வாங்க, வந்து உட்காருங்க, வாங்க, உங்களுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஹாய் கைஸ், அம்மாக்கு ஹெல்ப் பண்ணிட்டு வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, சாரி. விளையாடலான்னு கூப்பிட்டீங்களேடா, என்ன விளையாட்டு விளையாட போறோம்? அக்கா அதுதான்க்கா, என்ன விளையாடுறதுனே தெரியல. இனிமேல் தான் நம்ம எல்லாம் சேர்ந்து யோசிச்சு ஏதாவது பிளான் பண்ணணும். எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. அது கொஞ்சம் ஓல்டு கேம் தான், இருந்தாலும் ஜாலியாக இருக்கும், நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக டைம் பாஸ் ஆகும். நம்ம ஹைட் அண்ட் சீக் விளையாடலாமா? ஓகேக்கா, எனக்கு ஓகே தான். கண்ணாமூச்சே விளையாடலாம், எல்லாத்துக்கும் ஓகேன்னு தான் நினைக்கிறேன். இங்கி பிங்கி பாங்கி ஃபாதர் ஹேட் எ டாங்கி, டாங்கி டை ஃபாதர் கிரை, இங்கி பிங்கி பாங்கி. நீ தாண்டா அவுட்டு. போய் 1 to 2 வரைக்கும் கவுண்ட் பண்ணிட்டு வந்து எங்களை கண்டுபிடி. நாங்கள் ஒளிஞ்சுக்கிறோம், ஏமாற்றக்கூடாது, நோ சீட்டிங். எல்லாரும் சேர்ந்தே என்ன அவுட் ஆக்கிட்டீங்கல்ல. எனக்கு கண்டுபிடிச்சு வர்றதே பிடிக்காது. இருங்க, நான் உங்களை எவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிக்கிறேன் பாருங்க. நீங்கள் எங்கே தான் ஒளியிறீங்கன்னு நான் பார்க்குறேன். பேசாமல் இந்த மரத்தில் ஏறி பிளான் பண்ணி சேஃபான இடத்துல உட்காந்துடணும். யாரும் கண்டுபிடிக்க மாட்டான். இப்படியே முன்னா கீழே தான் தேடிட்டு இருப்பான். மேலே உட்காந்து இவன் எங்கே போய் தேடுறான்னு பார்க்கலாம். இவனுக்கு முன்னாடி இவங்களாம் எங்கே போய் உட்காடுறாங்கன்னு நம்ம பார்த்துடலாம். நல்லா ஜாலியாக இருக்க போகுது இன்னைக்கு. பேசாமல் மேலே ஏறிடலாம். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது மேலே ஏற. ஈஸியாக மேலே போகலான்னு பார்த்தா இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. மேலேருந்து கீழே விட்டு அடிபடாமல் போகணும். மேலேருந்து கீழே விழுந்தா அம்மா அடி பிச்சுருவாங்க. என்னடா எறும்பலா வருது, பார்த்து 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 என்னடா, சீக்கிரம் போடா டே, அவன் வந்துட போகிறா, சீக்கிரம் போய் உட்காரணும், வா வா போகலாம் போகலாம். அப்பாடா, இப்போ தான் சேஃபான இடத்துல உட்காந்துருக்கேன். இங்கே உட்காந்து நாக்கே தள்ளி போயிடுச்சு. இவங்களும் எங்கே போய் ஒளிய போகிறாங்க தெரியலையே. எனக்கே எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. எங்கே ஒளியான்னு பார்க்கலாம். இருடா டே, எங்கே ஒளியிட்டீங்க, நான் இங்கேருந்து பார்க்குறேன். நல்லா இங்கேருந்து பார்த்தா நல்லா இருக்கேன், ஃபுல் வியூ நல்லா தெரியுது. டவரில் உட்காந்த மாதிரி இருக்குது. டே முன்னா, இன்னைக்கு எப்படி என்ன கண்டுபிடிக்கணும்னு பார்க்குறாடா. நீ கண்டே பிடிக்க முடியாது. நைட்டு வரைக்கும் நீ தேடிட்டே இருக்க போடுறேன்னு என்ன மாட்டுன்றா. டேய் எல்லாரும் ஆளுக்கு ஒவ்வொரு இடத்துல போய் ஒளிஞ்சிட்டாங்க, எங்க ஒளியறதுன்னு தெரியல. பேசாம இங்க ஒளிஞ்சிடலாமா? இத பார்த்தாவே பழைய காலத்து பாலடைஞ்ச குகை மாதிரி இருக்குது. இதுக்குள்ள போய் நான் எங்கன்னு ஒளியுவேன்? ஐயோ கடவுளே, பார்க்கவே பயங்கரமா இருக்கு. இதுல இது விளையாட்டுக்காக எங்கெங்கெல்லாம் போய் ஒளிய வேண்டியதா இருக்குது. இது எப்ப என் தலையில விடியும்னு உழுகும்னு தெரியல. பாம்பு ஏதாவது வந்துருச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்? ஆனா இதை தவிர எனக்கு வேற எதுவும் நல்ல இடமும் தெரியல. வேற எங்க ஒளிஞ்சாலும் இவன் கண்டுபிடிச்சிருவான். பேசாம கொஞ்ச நேரம் இங்கேயே இருப்போம். நானும் இந்த சுக்கி அக்கா கூட போய் ஒளியலான்னு பார்த்தா இந்த அக்கா வேற நம்மளை கழட்டி விட்டுட்டு எஸ்கேப் ஆயிட்டாங்க தனியா. நம்ம எங்கடா போறது? தனியா போகவும் பயமா இருக்கு. பேசாம இந்த மரத்தோட மரமா நின்னு நம்மளும் செட்டில் ஆயிட வேண்டியதுதான் இங்கேயே. இங்க நின்னு பார்த்தா அவன் பார்த்தா தெரியுமான்னு வேற தெரியலையே. இல்ல, எப்படியும் இந்த மரத்துக்கு பின்னாடி நம்ம குறுக்கி உட்கார்ந்துக்கலாம். தெரியாது தெரியாது, அப்படியே வந்தாலும் பாத்துக்கலாம். இந்த மின்னு எல்லாம் எங்க போனா? ஸ்வீட்டி மின்னு எல்லாம் எங்கன்னே தெரியலையே. சரி, எப்படியும் ஒளிஞ்சிருப்பாங்க, அவங்களும் சேஃபா தான் நிப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஹை, அங்க ஏதோ ஒரு கார் நிக்குதே. நம்ம ஏரியால புது கார் நிக்குது. காரு, அதுக்குள்ள யாரும் இல்ல. பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கலாம். இங்கேயே ஸ்டார்ட் பண்ணி கழுத்துல ஏத்தாம இருந்தா சரி. கடவுளே, கொஞ்ச நேரத்துக்கு அந்த கார்காரங்க யாரும் வந்துடக்கூடாது. இது பின்னாடி போய் சேஃபா நின்னுக்கலாம். பின்னாடி நிக்கலாமா இல்ல பேசாம அடியில போயிடலாமா? சொன்னாப்புல காரை ஸ்டார்ட் பண்ணி ஏத்திட்டா என்ன பண்றது? நம்ம எதுக்கும் பின்னாடியே நின்னுக்கலாம். ஸ்டார்ட் பண்ணா கூட அப்படியே எஸ்கேப் ஆகி பின்னாடி பிள்ளையா ஓடிடலாம். சரி போவோம், பின்னாடியே நிப்போம். ஒரு வழியா வந்து உட்காந்துட்டேன், செட்டில் ஆயிட்டேன். முன்னா எப்படியும் இவ்வளோ தூரம் தேடி வரமாட்டான். அவன் எப்படியும் அந்த காடு மரம் மலைன்னு அப்படி ஏதோ சுத்திக்கிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். இங்கிட்டு வரமாட்டான். எப்படியும் நம்மளை தேடி வர இன்னும் 1 மணி நேரம் ஆகும். அது வரைக்கும் நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கலாம். அப்பாடா, ஒரு வழியா கம்ஃபர்டபுளான இடத்துல வந்து உட்காந்தாச்சு. இனி அவன் எப்ப யாரை கண்டுபிடிக்கிறானா கண்டுபிடிச்சிட்டு வரட்டும். அது வரைக்கும் நம்ம இங்க ஜாலியா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க வேண்டியதுதான். ஐயோ,
ஒருவேளை அவன் என்ன ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சானா நான் என்ன பண்ணுவேன்? இது சேஃபான்னு வேற தெரியலையே. அவன் கண்டுபிடிச்சிருவானோ? பேசாம இடத்த மாத்திரட்டா? வேண்டாம், இதுக்கு மேல எங்காவது நான் போய் அவன் அதுக்குள்ள எண்ணிட்டு வந்துட்டானா? என்ன இப்படி கூத்து விட்டாங்களே, நம்மளை இவங்களை அலைய விடலான்னு சொல்லி பிளான் பண்ணா கடைசியில் நம்மளையவே இப்படி அலைய விட்டாங்களே. கடவுளே, இவங்களை எப்படியாச்சும் சீக்கிரம் கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு உதவி பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 வரப்போறேன் இதோ வந்துட்டேன். ஐயோ, நம்மளை இப்படி அலைய விட்டானுங்களே இவங்க. எங்க இருப்பாங்கன்னு யூகிக்கவே முடியலையே. ஒருவேளை இங்க இருப்பானுங்களோ, ஒருவேளை அங்க இருப்பானுங்களோ. ஐயோ கடவுளே, என்னை ஏன்டா இப்படி மாட்டி விட்டீங்க? இருங்கடா, உங்களை வச்சுக்கிறேன். உங்களை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் உங்களை பாத்துக்கிறேன்டா. எவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிக்கிறேன் பாருங்களேன் உங்களை. இவ்வளோ நேரம் தேடியும் யாரையும் கண்டுபிடிக்க முடியலையே. இது இங்கே ஏதோ மண்ணு கொட்டு மாதிரியே இருக்கு. இதுக்கு மேலே ஏறி பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு யாராவது அங்கே ஒளிஞ்சிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா யாராவது இருப்பாங்க. நம்ம மேலே ஏறி பார்ப்போம். இங்கே யாராவது கண்டுபிடிச்சிடலாம் கண்டிப்பா. இதுல ஏறவே ரொம்ப கஷ்டமா இருக்குதே. இது மேலே ஏறி போய் ஒளிஞ்சிருப்பாங்களா? சரி பரவாயில்ல, எதுக்கும் போய் பார்ப்போம் யாராவது கிடைக்கிறாங்களான்னு. ஏய் அக்கா, இங்கேதான் இருக்காங்க. ஏ சூப்பர் அக்கா, அக்கா அவுட்டு நீங்க. வெளியே வாங்க, வெளியே வாங்க. நீங்க தான் ஃபர்ஸ்ட். ஏ சூப்பர், ஐ ஜாலி. அச்சோ, நான் தான் அவுட்டா? ஐயோ, என்ன போய் ஃபர்ஸ்ட் ஏன்டா அவுட் பண்ண? உனக்கு வேற யாருமே தெரியலையா? நான் என்ன அவ்வளோ ஈஸியாவா ஒளிஞ்சிருந்தேன்? இப்ப பாரு, அடுத்து நான் தான் என்னன்னுமா? எனக்கு கண்டுபிடிக்கிறதே பிடிக்காது. ஏன்டா அப்படி பண்ற? சரி வா. அவங்கள போய் கண்டுபிடிக்கலாம்க்கா. என்ன எப்படிடா அவ்வளோ ஈஸியா கண்டுபிடிச்ச நீ? நான் எங்கக்கா உங்களை ஈஸியா கண்டுபிடிச்சேன்? உங்களையவே கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சேன். அந்த காடு மலையெல்லாம் ஏறி என் காலெல்லாம் வலிக்குதுக்கா. அடுத்து இவங்களை கண்டுபிடிக்கிறதுக்குள்ளார என் மொத்த எனர்ஜியும் போயிடும் நினைக்கிறேன். எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கக்கா இவங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு. நானும் அவங்கள தாண்டா தேடிட்டு இருக்கேன். எனக்கு என்னவோ இந்த வாழை தோட்டத்துக்குள்ள இருப்பாங்கன்னு தோணுதுடா. இந்த மரத்துக்கு பின்னாடி எல்லாம் கொஞ்சம் பாரேன். சரிக்கா, நாங்க போய் பாக்குறேங்க்கா. எனக்கும் அங்கேயே யாரோ இருப்பாங்கன்னு தான்க்கா தோணுது. என்னை மறுபடியும் ஏற விடுறாங்களே. ஆல்ரெடி அக்காவை கண்டுபிடிக்கிறதுக்கே ரொம்ப கால் வலிச்சுது. இப்போ மறுபடியும் ஏற விடுறாங்க. ஐயோ, இங்கே யாரும் இல்லையே. நான் அக்கா, இங்க யாரும் இல்லக்கா. அது வெறும் இலை தான். நான் தான் தப்பா நினைச்சிட்டேன். நான் போய் அங்க யாராவது இருக்காங்களான்னு பாக்குறேன்க்கா. யாரும் இருக்கிற மாதிரி தான்க்கா தெரியுது. எனக்கு ஏதோ அது பிங்கி மாதிரியே இருக்கு. ஐயோ ஆமாங்க்கா, இது பிங்கி தான்க்கா. பிங்கி, நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன். வெளியே வா, நீதான் எனக்கு தெரியும். அவுட்டு. பிங்கி நம்பர் 2 வெளியே வா. ஐயோ, பைபிள கண்டுபிடிச்சிட்டானே. சரி, நம்ம நம்பர் 2 தானே. ஹை சுக்கி அக்கா, நீங்க தான் நம்பர் 1னா? நான் கூட என்னதான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிருவானோன்னு பயந்தேன். ஏன்னா நான் வேற மரத்துக்கு பின்னாடி நின்னுட்டு இருக்கேன். ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் நினைச்சேன். பரவாயில்ல, நீங்க என்னை விட ஈஸியான இடத்துல தான் ஒளிஞ்சிருந்தீங்க போலே. ஆமா பிங்கி, நீதான் நம்பர் 2. நான் அக்காவை தான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சேன். அவங்களாச்சு மலைக்கூட்டுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருந்தாங்க. ஆனா நீ இவ்வளோ மொக்கையா இந்த மரத்துக்கு பின்னாடி மண்டை தெரியற மாதிரியே ஒளிஞ்சிருக்கியே. மண்டை மேல இருந்த கொண்டையே மறந்துட்டியே பிங்கி. சரி வாங்க, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம அடுத்தவங்களை கண்டுபிடிக்கலாம். சரி வாங்க நம்ம போலாம். அண்ணா, என்னடா 2 பேர்த்த கண்டுபிடிச்சிட்ட? பரவாயில்லையே பையன். நான் யாரையும் கண்டுபிடிக்க மாட்டேன், தேடிட்டே சுத்துவான்னு நினைச்சேன். போய் 2 பேர்த்த காட்டா கண்டுபிடிச்சானே. எப்படி கண்டுபிடிக்காம? இந்த அக்காவாது பரவாயில்ல, இந்த மண்ணு திட்டுக்குள்ள போய் கஷ்டப்பட்டு ஒளிஞ்சு இருந்துச்சு. ஆனா அந்த பிங்கி இருக்காளே, அவ பாரு, நல்லா போஸ்ட் மரத்துக்கு பின்னாடி யானை ஒளிஞ்ச மாதிரி தலையை வெளியே நீட்டி நின்றுட்டு இருக்கா. மரத்துக்கு பின்னாடி போய் கண்டுபிடிக்க முடியாத என்ன? அவ்வளோ ஈஸியா நின்னா இப்படி கண்டுபிடிச்சிருவான் ஈஸியா. ஆனா நம்ம மரத்துக்கு மேல இருப்போம். மரத்துக்கு பின்னாடி இருந்ததே இவ்வளவுதான் கண்டுபிடிச்சிருக்கான். நம்மள எப்படி லேட்டா தான் கண்டுபிடிப்பான். பரவாயில்ல, மெதுவா தேடி வரட்டும் தம்பி. யாரை கண்டுபிடிக்கிறான்னு நம்ம இங்க இருந்தே பார்க்கலாம். என்ன சுக்கியக்கா, நம்ம தேடி காட்டுல இருந்து ரோட்டுக்கே வந்துட்டோம். இன்னும் யாரையுமே கண்டுபிடிக்க முடியலையேக்கா. இவங்கெல்லாம் எங்க போயிருக்க போறாங்க? இங்கதான் எங்கேயாவது ஒளிஞ்சிருப்பாங்க. தேடுவோம், தேடினா கண்டுபிடிச்சிடலாம். இவ்வளவு தூரம் தான் வந்துட்டோம்ல, பேசாம இங்க தேடி பார்க்கலாம். கண்டிப்பா யாராவது ஒருத்தராவது சிக்குவாங்க பாரேன். சிச்சோ, இந்த கார்கார ஆண்டி வேற இங்க வந்துட்டாங்களே. கார் எடுக்க போறாங்கன்னு நினைக்கிறேன். இவங்க வேற இந்த நேரம்னு பார்த்து இங்கே நின்று பேசிட்டு இருக்காங்க. பேசாம அந்த சைடு போய் பேசினாதான் என்ன? இவங்க கிட்டே, இந்த ஆண்டி கிட்டே பேசாம கேட்டு ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ண சொல்லலாமா? எந்திரிச்சு போனாலும் வர மாட்டிப்போம். சரி, இங்கே நின்று பார்க்கலாம். ஒரு 10 நிமிஷம் எடுத்துறாதீங்க ஆண்டி.
போகாத போகாத போகாத. ஐயோ போயிட்டீங்களே ஆண்டி. ஸ்வீட்டி, நீ காருக்கு பின்னாடி தான் உட்காந்துருந்தியா? ஐயோ, அந்த ஆன்ட்டி ஃப்ரண்ட் எடுக்கிறதுக்கு பதிலாக ரிவர்ஸ் எடுத்திருந்தா உனக்கு என்ன ஆயிருக்கும்? ஸ்வீட்டி சட்னி ஆயிருப்ப. நீ அவுட்டு. வா வா வா, நீ தான் தேர்டு. செம்ம சிரிப்பு போ. இன்னையே உட்காந்துட்டு இருக்க. வா வா எந்திரிச்சு வா. இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு ஒளிஞ்சிட்டு இருந்தேன். இந்த ஆன்ட்டி பாரு கரெக்டா டைமிங்ல என்ன கவுத்து விட்டு போயிட்டாங்க. ஆஹாஹா, இப்படி மாட்டிக்கிட்டே ஸ்வீட்டி. நல்லா செம்ம ஃபன் பண்ணீங்க ஆண்டி. சூப்பர், போங்க. இந்த பக்கம் வர வேண்டிய பிரச்சனைய அந்த பக்கம் எடுத்துட்டு போயிட்டீங்க. எப்படியோ உங்க 3 பேர்த்த கண்டுபிடிச்சிட்டேனே. ஆனா இவங்க 2 பேர்த்த கண்டுபிடிக்கவே முடியலையே. அக்கா, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அக்கா. இவங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாவது உதவி பண்ணுங்கக்கா. ஓ அப்படியா? இருடா, என் தம்பியை கண்டுபிடிக்கிறதெல்லாம் ரொம்ப ஈஸி. இரு, நம்ம எல்லாரும் சேர்ந்து இப்ப பாம்பு பாம்புன்னு கத்துவோம். அவனுக்கு பாம்புன்னா ரொம்ப பயம். எங்க இருந்தாலும் வந்துருவான். கத்தலாமா? ஐயோ பாம்பு 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 பாம்பு, காப்பாத்துங்க பாம்பு பாம்பு பாம்பு. ஐயோ பாம்பு 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 பாம்பு, காப்பாத்துங்க பாம்பு பாம்பு பாம்பு. ஐயோ பாம்பா, பாம்பு எங்க? எங்கயா? ஐயோ எங்கடியா? தலையிலயா? ஐயோ தெரியலையே. சுக்கி அக்கா, பாம்பா எங்க? எங்க அக்கா, காப்பாத்துங்க அக்கா. எங்க பாம்பு? எங்க பாத்தீங்களா நீங்க? அக்கா எங்கக்கா இருக்கு பாம்பு? இங்கயா இருக்கு? நான் இருந்த இடத்துலயா? எல்லாரும் பின்னாடி பாருங்களே யாருன்னு. மின்னு போர், மின்னு போர், மின்னு போர், மின்னு போர். சின்னுக்கு போட்ட வலையில நீ வந்து சிக்கிட்ட பாரு. வா 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 மின்னு, வெளியே வா. யாருக்கோ போட்ட வலையில நீ வந்து சிக்கிட்ட பாரு. உனக்கும் பாம்புன்னா பயம்னு இப்பதானே தெரியுது. நீ தான் நம்பர் 4. இனி சின்னவ மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ஹாஹாஹாஹா, அவசரப்பட்டு அது மாட்டிக்கிட்டே மின்னு. அவங்க எனக்கு தான் பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. எப்படி சைலண்டா உட்காந்துருந்தேன் பாத்து இல்ல? இப்படி பயந்தாங்கோலியா இருக்கியே. என்ன இது? ஏதோ வினோதமா சவுண்ட் கேக்குதே. ஆமா, எனக்கும் அந்த சத்தம் கேட்டுச்சு. யாரோ பயங்கரமா சிரிக்கிறாங்க. ஆமா எனக்கும் கேட்டுச்சு. எனக்கு ஏதோ அது என் தம்பி சவுண்ட் மாதிரியே கேக்குது. எனக்கு அது மரத்து மேல இருந்து கேக்குற மாதிரி தான் இருக்கு. இருங்க பாக்குறேன். இதோ இங்கதான்டா ஒளிஞ்சிட்டு இருக்கான் மரத்து மேல. டேய் சின்னு, நீ தான்டா 5th. டேய் இறங்கி கீழே வாடா. ஐயோ, நான் சிரிச்சு நானே மாட்டிக்கிட்டேன் பாருடா. சரி, ஓகே, பரவாயில்ல. நான் சிரிக்கலன்னா இன்னும் நீங்க என்ன கண்டுபிடிச்சிருக்க மாட்டீங்க. இங்க இருந்து உங்களெல்லாம் பாக்குறதுக்கு எனக்கு செம்ம ஃபனா இருந்துச்சு. நீங்க ஒவ்வொரு ஆளும் என்னென்ன பண்ணிட்டு இருந்தீங்க நான் பார்த்துட்டே தாண்டா இருந்தேன். எனக்கு வயிறெல்லாம் வலிக்குதுடா சிரிச்சு சிரிச்சு. செம்ம ஃபன் பண்ணிட்டீங்கடா. போங்க நீங்க இன்னைக்கு. நான் கீழே வரலடா. நீங்க எல்லாரும் மேல வாங்க. இங்க இருந்து பாருங்க, இந்த வியூ சூப்பரா இருக்கு. அப்படியா? இதோடா நான் வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. Thanks for watching Talking Toy Stories.